ஸ்வீஸ்லேருந்து வந்து பாடுனாரு பிரசாந்த். இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, தனக்கு விசா முடிஞ்சிரும். 30 நாள் விசால தான் வந்திருக்கேன். இந்த வாரம் மட்டும் தான் பாட முடியும். நான் போகணும். இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிருவாருங்க. ரொம்பவே கவலையான விஷயம். நல்லா பாடக்கூடிய திறமை இருந்தும், அவரால தொடர்ந்து பாட முடியாம போறது, எவ்வளவு வேதனை. அவரோட கனவே சரிகமப மேடையில பாடுறது தான். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நான் எப்போதுமே அன்புக்காக ஏங்குறவன். நான் ஒரு முறை தான் பாடியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு அன்பு கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் இந்த சரிகமப மேடை தான். இது நான் எதிர்பாராத அன்பு. அதுக்கு நான் எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நான் இந்த சரிகமபவ ஒரு குடும்பமா தான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்றாருங்க. அதோட அவர் சுவிஸ் போயிட்டு திரும்ப வர ட்ரை பண்ணுவேன்னு சொல்றாரு. வந்தா என்ன எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்படி உடனே ஜட்ஜ் சொல்றாங்க, "நீங்க வந்தா கண்டிப்பா நாங்க எடுப்போம்னு" சொல்லி போட்டியாளர்ட்டயும் கேட்குறாங்க. "சரியா?" அப்படின்னு சொல்லி, "உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்றாங்க. ஜூலி மெம்பர்ஸ்ட்டயும் கேட்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அவர் வந்து விஸ்வரூபம் திரைப்படத்துக்காக "உன்னை காணாத நான் இங்கு நான் இல்லையே, விதி இல்லாமல் வேறில்லையே" பாடினாருங்க. அவ்வளோ அழகா பாடினாரு. கண்டிப்பா அவர் விசா கிடைச்சு திரும்பவும் வரணும். நல்ல திறமை இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனேயே அவர் விசா முடிஞ்சு போகணும். அது தெரிஞ்சும் அவர் நம்பிக்கையோட பாடுறாருங்க. அதோட அவர் சொல்றாரு, "இது என்னுடைய கனவு மேடை. நிச்சயம் திரும்பவும் வருவதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பேன். இங்க இருக்கிற எல்லார் கூடயும் நல்லா க்ளோஸா பழகிட்டேன். எல்லார் கூடயுமே மாமா, மச்சான்னு பழகிட்டேன். நான் போய் எனக்கு வர கிடைக்காட்டியும் பரவால்ல. நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாருங்க. அதோட சந்தேவன் சொல்லுவாங்க, "இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க போயிருவீங்க. போறதுக்கு முதல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பாடல் பாடணும் ஆசை இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு பாட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல பாடுறாருங்க. அவர் பாடுற பாடல் "ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது" பாடினாருங்க. அழகா பாடினாரு. நல்ல வாய்ஸ் அவருக்கு. எல்லாருமே மேடைக்கு வந்ததுமே அவருக்கு பிளாட்டினம் ஷவர் தான் குடுக்குறாங்க. அதோட பிரசாந்த் அவருடைய குருவுக்கும் நன்றி சொல்றாரு. அவரால தான் எனக்கு இந்த அளவு பாட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குருவுக்கும் நன்றி சொல்றாருங்க. அதோட அவர் லக்கேஜ் எல்லாமே கொண்டு குடுக்குறாங்க. மேடையிலேயே கொண்டு குடுத்துடுறாங்க. அவர் லக்கேஜ் எல்லாம் குடுத்துடுறாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவர வழி அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அவர் திரும்பவும் பாட வந்தா சந்தோஷம். பிரசாந்த் பாடுனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றதையும் கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே!